அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். குருங்கிறவர் என்ன பண்ணுவார், நமக்கு பிரியமானதை பண்றதை விட ஹிதமானதை தான் பண்ணுவர். ஹிதம் பிரியம் அப்படின்னு நமக்கு ரெண்டு இருக்கோ இல்லையோ. அதாவது ஹிதமானது அப்படின்னா நமக்கு எது நல்லது செய்யக்கூடியதோ நன்மை செய்யக்கூடியது ஹிதம். பிரியமானது அப்படின்னா நமக்கு பிடிச்சது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஸ்வீட் சாப்பிட்டா ரொம்ப வாய்க்கு ருச்சியா இருக்கும், பிடிக்கும். ஆனா இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அதுவே டயபிட்டிஸ் சுகரா வந்துடுது, வியாதியா வந்துடுது. அதுக்கப்புறம் ஸ்வீட்டையே தொட முடியாத போறது. அப்போ ஸ்வீட்டு சாப்பிட்றதுங்கிறது நம்மளோட நாக்கு ருச்சிக்காக, இந்திரிய ருச்சிகளுக்காக நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே பிரியமானது. இது நிச்சயமே ஒரு நாளைக்கு என்னைக்கோ ஒரு நாளைக்கு நமக்கு இதே இந்திரியங்களுக்கு கெடுதலை தான் பண்ணும். ஆனா ஹிதமானது அப்படின்னா மருந்துன்னா வாய்க்கு நன்னா இருக்குமோ, கசக்கும், பிடிக்காது. ஆனா உடம்புக்கு நல்லது பண்றது. அதை போலதான் இந்த மருந்து மாதிரி தான் ஹிதத்தை தான் நமக்கு குருநாதர் சொல்றதுனால அவ நமக்கு சில சமயத்துல கடுமையா நடந்துட்டாலும், நம்மள்கிட்ட கோபப்பட்டாலும், எப்படி நடந்துட்டாலும் அது ஏதோ ஒரு காரணத்தை உத்தேசிச்சு நமக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ பண்றாளே வெளிய இல்லையே பிரேமஸ்வரூபமான அவளால யார்ட்டையானும் கோச்சிக்க முடியுமா, யார்ட்டையானும் அவளுக்கு கடினமா நடந்துக்க முடியுமா? அப்படி நடந்துக்கிறாப்புல இருக்கிறதே அவரும் நாடகம்தான் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் இதை விட பெரிய பொய் கிடையாது அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம். அப்படி இருக்கிற பெரியவா ஹிதத்தை தான் பண்றா. ஹிதத்தை உத்தேசிச்சு அவளெல்லாம் வேண்டாம், இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு துரத்துறா, இந்த சாமான்லாம் வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் அனுப்புறா. அப்படின்னா அந்த யாத்திரையில நாம எவ்வளவுக்கு எவ்வளவு பாரத்தை குறைச்சுட்டு டிராவல் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம சௌக்கியமா இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அது இல்லாத ஒரேடியா மூட்டையும் முடிச்சுமா இருந்துன்னா நம்மளோட பாரத்தெல்லாம் தொலைக்கிறதுக்கு தானே இங்க வந்திருக்கோம். நம்மளோட கட்டின்னு வந்த பிராரப்த மூட்டையெல்லாம் குறைக்கிறதுக்கு வழி சொல்றதுக்கு தானே இவர் குருவாவே வந்திருக்கு. அதனாலதான் நம்மளோட பாரத்தெல்லாம் குறைக்கிறார். அந்தன போங்க எல்லாரும் இங்க இருக்க வேண்டாம்னு சொல்ற. அதுக்கு காரணம் அதோட இல்ல, நமக்கும் ஒரு குணம் என்ன அப்படின்னா பெரியவாளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எத்தனை நாள் பார்த்தாலும் எத்தனை நேரம் பார்த்தாலும் ஆசை தீர மாட்டேங்கிறது. திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு, அனுபவிச்சுட்டே இருக்கணும் போல இருக்கு. அபர்யாப்தாமிருதன் அப்படின்னு சொல்றமே, ஆறா அமுதன் அப்படின்னு சொல்றமே, அந்த ஆறா அமுதே அளவிலா பெம்மானே அப்படின்னு மாணிக்க வாசகர் உருகிறாரே. அப்பேற்பட்ட ஆறாமுது இல்லையா பெரியவாளை எத்தனை தரம் பார்த்தாலும், எத்தனை நேரம் பார்த்தாலும், எத்தனை நாள் பார்த்தாலும் அழுக்கவே மாட்டேங்கிறது. பார்த்துட்டே இருந்தா தேவையில்ல போல இருக்கு. அவளை பார்க்கறது மட்டும்தானே, அவளை பத்தி நினைச்சுட்டே இருந்தா எத்தனை நினைச்சாலும் ஆற மாட்டேங்கிறது. சந்தோஷமா தான் இருக்கு, ஆனந்தமா இருக்கு. எவ்வளவு அவளை பத்தி சொன்னாலும் ஆனந்தமா இருக்கு, எவ்வளவு கேட்டாலும் ஆனந்தமா இருக்கு, கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கு. வேறதான் லௌகிக விஷயமா இருந்துனாக்கி இப்படி எல்லாம் இருக்குமா நமக்கு? அது பரபிரம்மம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தானே சாட்சி. அப்பேற்பட்ட அந்த ஆகர்ஷணம் அங்க இருக்கிறதுனால நம்மளால பிரிஞ்சு இருக்க முடியல. இதுக்கு அவளே தான் ஒரு முடிவு கட்டணும். இந்த உலக நீதியை ஒட்டி இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவ இது மாதிரி சில கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாப்புல இருக்கு. கிருஷ்ணர் என்ன பண்ணார், தன்னோட வேணுகானத்தினால அத்தனை கோபிகைகளையும் மயக்கினார். இவர் எடுத்து குழல் எடுத்து ஊதினா அத்தனை பேரும் வீடை விட்டா, வாசலை விட்டா, எல்லாத்தையும் விட்டு அங்க போய் பிருந்தாவனத்துல அங்கேயே போய் மயங்கி இருக்கா. அப்படி இருந்தா கூட எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு. அவள்லாம் திரும்பி வந்தாகணுமே, திரும்பி வரத்தை இவாளை போன்னு சொன்னாக்க அவளுக்கெல்லாம் அவ்வளவு வருத்தமா இருந்தது. கிருஷ்ணனை கோச்சிக்கிறா, எப்படி இவ்வளவு உனக்கு கல் மனசா இருக்க முடியும் முன்னால அப்படின்னு. அப்ப அவர் கல் மனசா என்ன இல்ல, அவளோட கடமைன்னு ஒண்ணு இருக்கே, அதுக்காக நம்மளை திருப்பி இந்த லௌகீகத்துல தள்ளவும் தான் வேண்டியிருக்கு. இருந்தாலும் அப்பப்போ இந்த அத்தியாத்ம ஆனந்தம் என்ன, பிரம்மானந்தம் என்னங்கிறதுக்காக தன்னோட தரிசனத்து மூலியமா, தன்னோட சந்நிதி மூலியமா நமக்கு ஒரு ருச்சி வரணும். இந்த லௌகீகத்திலேயே நாம மூழ்கி போயிடப்படாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்பப்போ நமக்கு கொஞ்சம் தரிசனம் கொடுத்து நமக்கு அந்த சந்நிதிய அனுபவத்தை கொடுத்துட்டு உடனே திருப்பி நம்மள இந்த லௌகீகத்துக்கு போக முடியுமா, பழையபடி போக முடியுமா பண்றா. அது காலப்போக்கில் இந்த பிராரப்தம்லாம் தீர்றதே ஒரு வழியா அப்புறம் கடைசியில இருக்கவே இருக்கு. அதோடய ஏக்கமா இருக்க போற ஒரு அகண்ட சச்சிதானந்தத்தை அனுபவிக்க போறது. அப்படிதானே இதை நினைச்சுக்கணும். பெரியவா அடுத்த தரம் நமக்கு இந்த தரிசன அனுபவம் வேணுங்கிறதுக்காக தான் இந்த தரம் நம்மள போகணும் விரட்டுறா அப்படின்னு வச்சுக்கலாம். அதோட இல்ல, அங்க கேம்ப்ல இருக்கிறதே பார்த்தா தெரியும், ஒரு வசதியும் கிடையாது. எல்லாரும் ஒரு மரத்தடியில இருக்க வேண்டியிருக்கு, பிளாட்ஃபார்ம்ல இருக்க வேண்டியிருக்கு, இடிஞ்ச பள்ளிக்கூடத்துல இருக்க வேண்டிய எங்கெல்லாமோ இருந்துட்டு அவ யாத்திரை பண்ணிட்டு போறா. அப்ப நாம பாட்டுக்கு எல்லாரும் ஆம்பளை பொம்பளை புருஷாளா இருந்தா கூட ஏதோ இப்படியோ இருந்துடலாம். ஸ்திரீகள்லாம் இருந்தாக்க என்ன பண்றது? பெரியவா இது மாதிரி கேம்ப் எல்லாம் போறதே என்ன பண்ணுவா, புருஷாளா இருந்தாக்க எங்கேயானும் டாய்லெட்டுக்கெல்லாம் போகணும்னா இதோ வெட்ட வெளியிலையான எங்கேயானும் ஓரமா போயிடலாம். ஸ்திரீகளுக்கெல்லாம் இப்படி போக முடியுமா? அதுக்கு ஒன்னே ஒரு மரவெல்லாம் வேண்டிருக்கு.
தான் யாத்திரை பண்ணி இந்த பீடாதிபதி யாத்திரை பண்ணி இந்த காலத்தெல்லாம் போற இடத்தெல்லாம் இது மாதிரி ஏதாவது ரிமோட் பிளேஸா இருந்ததுனால் தனக்கு டாய்லெட்டு கொட்டாயெல்லாம் போட்டு ஏற்பாடு பண்ண சொல்றாளோ இல்லையோ, ஸ்திரீகள் வர ஸ்திரீகளுக்காக ஏதாவது ஒன்று மாதிரி ஒரு மரவை கட்டு அப்படி எல்லாம் சொல்லுவா. அப்படி ஏற்பாடுலாம் பண்ண வேண்டியிருக்கு. இது கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய காரியம். அவ பெரியவாளை பார்த்துப்பாளா, பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணுவாளா, இல்ல கூட வந்தவா தரிசனம் பண்றவாளுக்கெல்லாம் பண்ணுவாளா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ. எப்படி இல்லாம் பக்கத்துல ஒரு விஷயமும் இருக்காது, ஒரு காட்டுலயும் மேட்லயும் இருப்பா. நாம இங்கேருந்து போயிட்டோம்னா நமக்கு சாப்பாடு போடாத இருக்க முடியுமா? என்ன சமைச்சு போடலான்னா உடனே பெரிய கேஸ் அடுப்பு இருக்கா, இனிமே குக்கர் இருக்கா, ஏதான சாமான்லாம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. இருக்கிறத வச்சுன்னு என்னமோ பண்ணி அவள் ஏதோ காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கா. அதில் நாமும் போய் 2 நாள் 4 நாள் 10 நாள்னு உட்காண்டா அவளுக்கும் வேலை செய்கிறவாளுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி இருக்கிறதே அவள் நம்மள்ட்ட நேச்சுரலி கோபப்படத்தான் படுவா. நம்ம வந்தமா தரிசனம் பண்ணமா போனோமா உடனே அடுத்தவாவெல்லாம் தரிசனம் பண்ணலாம், இடமும் கிடைக்கும். இப்படி இல்லாத நாமளும் அங்கே போய் இருந்து அடுத்தவாளுக்கும் ஒரு சிரமத்துக்கு ஹேதுவா இருக்கோங்கிறதுனால தான் பெரியவா அப்படிலாம் வேண்டாம் அப்படின்னு துரத்துறா. ஆனா அவளுக்கு உண்மையான அன்பு ஸ்வரூபம் அது. அது தன்னோட அந்த மனசுல இருக்கிற அந்த தாபத்தை தான் இந்த சிந்தாமணி மடத்து சுவாமிகள்கிட்ட சொல்லி தீர்த்துக்கிறா பெரியவா. துளி கூட ஈவரக்கம் இல்லாத அழ எல்லாரையும் விரட்டிவிட்டேனா, எனக்கு துளி கூட ஈவரக்கம் இல்லை அப்படின்னு சொல்றா. ஆனா அன்பே ஸ்வரூபம் அப்படிங்கிறது பார்த்தோம். அந்த ஹிதத்தை தான் நமக்கு சொல்லுவா அப்படின்னு சொன்னோம். ஒருத்தர் வந்தார், பழம் புஷ்பத்தெல்லாம் வச்சு பெரியவாள்கிட்ட சொல்லி நமஸ்காரம் பண்ணி, நீங்க தான் என்னோட குரு அப்படின்னார். பெரியவா உடனே ரொம்ப பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காப்பா அப்படின்னார். உடனே அந்த பையன் சொன்னார், வந்தவர் ஒரு சின்ன வயசு, இல்லை நான் அப்படி அவளை மாதிரி இல்லை, நான் குருவாவே வரிச்சுட்டேன், எனக்கு ஸ்ரீவித்யை தீட்சை பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு, பெரிய ஸ்ரீவித்யில பெரிய வசந்த நிலையை அடையணும்னு ஆசையா இருக்கு, அதனால எனக்கு பெரியவா மகாஷோடசி உபதேசம் பண்ணணும் அப்படின்னா. அப்படியா வந்து கேட்குற ரொம்ப அழகா கேட்கிறாரு, நல்ல விஷயம். உடனே பெரியவா, சரி அப்படின்னா நீ இதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு, இவ்வளவு பக்தி இருக்கு உனக்கு அம்பாள்கிட்ட ஸ்ரீவித்யில பெரிய அச்சீவ் பண்ணணும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க சாதனை அப்படின்னு. அவர் உடனே, நான் ஜான் உட்ராஃபோட தந்திர சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கேன், அந்த சர்பெண்ட் பவர் என்னங்கிறதெல்லாம் நான் நெட்ருவே பண்ணிவிட்டேன் அப்படி இப்படின்லாம் சொன்னார். அதாவது ஜான் உட்ராஃப்னு ஒருத்தர், அவர் யோக சாஸ்திரத்தெல்லாம் பற்றி எழுதியிருக்கார், இந்த குண்டலின்லாம் பற்றி எழுதியிருக்கார் போல இருக்கு. அதை நான் என்ன படிச்சுட்டேன், இந்த சர்பெண்ட் பவர்னா என்ன, குண்டலின் சக்தி எழும்புறது, இதான ஸ்ரீவித்யில முக்கியமா, இதெல்லாம் எனக்கு நெட்ருவே ஆயிடுத்துன்னு. அப்புறம் உடனே லலிதா சஸ்நாம் படிக்கிறேன், சௌந்தர்ய லஹரி படிக்கிறேன், மூக்க பஞ்சசேதி படிச்சுருக்கேன், ஆனந்த சாகரஸ்தவம் படிக்கிறேன், சியாமலா தண்டம் படிக்கிறேன். இதெல்லாம் சொன்னோன்னு பெரியவா, நீ இத்தனை பண்றேங்கிறியே, இதுவே போருமே, இனிமே உட்ராஃபோட இருக்க படிச்சதெல்லாம் இருக்கட்டும், நீ லலிதா சஸ்நாமம் சொல்ற, சௌந்தர்ய சொல்ற, மூக்க பஞ்சசேதி சொல்றேங்கிற, சியாமலா தண்டம் இதெல்லாம் சொல்றே, இதுவே போருமேப்பா, இதுவே போரும் வச்சுக்கோ அப்படின்னு. இது சொன்னோன்னு அந்த பையனுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிட்டா. கொஞ்சம் கோபம் வந்தாப்புல என்ன பண்ண, இல்லை நான் மகாஷோடசி உபதேசம் பண்ணி, அதுவும் பெரியவா வயலை வேண்டு அதை சாதனை பண்ணி மந்திர ஜபம் பண்ணி நான் பெரிய சாதனை அடையணும்னு ஆசைப்படுறேன், பெரியவா எனக்கு ஏன் கொடுக்கப்படாது, எனக்கு யோகிதை இல்லையா அப்படி இப்படின்னு. உடனே பெரியவா கிட்ட, உனக்கு பசிக்கிறதா அப்படின்னா, இல்லை இப்போ பசிக்கல அப்படின்னா. சரி எப்பான்னு பசிச்சா என்ன பண்ணுவேன்னாரு. பசிச்சா என்ன பண்ணுவேன், சாதம் சாப்பிடுவேன், குழம்புஞ்சா ரசஞ்சா மோரஞ்சா வடை பாயசம் சாப்பிடுவேன் அப்படின்னு. சரி நீ குழந்தையா இருக்கிறதே உங்க அம்மா உனக்கு கொடுத்துருப்பா இல்லையா அப்படின்னா. ஆமா நான் குழந்தையா இருக்கிறதே நானா சாப்பிட முடியும், அம்மா தான் கொடுத்துருப்பா, ஊட்டியிருப்பேன். என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா, நீ பிறந்த குழந்தையா இருக்கிறதே என்ன கொடுத்துருப்போம், பால் கொடுத்துருப்போம் அப்படின்னு. உடனே பெரியவா கிட்ட, ஏன் நீ குழந்தையா இருக்கத்தே உங்க அம்மா சாதம் ஊட்டல, அப்பயே இத்தனை சாதத்தை பிரச்சனை ஊட்டி இருக்கக்கூடாதோ, ஏன் ஊட்டல அப்படின்னு. இந்த பையன் பார்த்த, நாம ஏதோ ஷோடசி இனிமே ஸ்ரீவித்யா உபதேசம் வாங்கிக்கணும்னா பெரியவா ஏதோ சம்மந்தம் இல்லாத பேசுறாப்புல இருக்கேன், இல்ல அப்ப எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு. ஏன் கொடுக்க முடியாது, இல்ல கொடுத்தா ஜரிக்காது, குழந்தைக்கு ஒத்துக்காது அப்படின்னு. தெரியுதா, அந்த வயசுல ஜீரண சக்தி இல்லை, போராது, அப்ப அதனால பிறந்த குழந்தைக்கு போய் இட்லியை தோசையை கொடுத்தா சாத்தை கொடுத்தாக்க சரியா வராது, குழந்தைக்கு நல்லது இல்லைன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சுதானே அப்போ பாலை கொடுக்குறா, அதே அம்மா தான் இப்ப சாதமும் போடுறா. அதை போல குருவுக்கு தெரியும், இந்த மந்திர சக்திகளுக்கெல்லாமும் மந்திரங்கள்லாம் வெறும் அக்ஷரம் இல்லை, வெறும் வார்த்தைகள் இல்லை, அதுக்கெல்லாம் ஜீவசக்தி இருக்கு. அந்த ஜபம்லாம் பண்ண பண்ண நம்மளை அறியாத உடம்புல அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் தாக்கம் எல்லாம் இருக்கும். அதை தாங்குற சக்தி நமக்கு வேணும். அந்தந்த பருவத்தில் அந்தந்த உடல்ல வரும் பருவத்தில் அதாவது சக்தி வார்த்தையை தான் அதை எதுக்கு உண்டானதை நாம பண்ணிக்க முடியும். அதனால நீ இப்போ குழந்தை பருவம்ப்பா, பால் குடிக்கிற குழந்தை பால பருவம்,
அதனால உனக்கு இப்போ நீ இந்த லலிதா சஹஸ்ரநாமம் இதெல்லாம் படிச்சுன்றது உனக்கு சரீரத்துல அந்த மந்திர சக்தியெல்லாம் அந்த வைப்ரேஷனை தாங்குற ஒரு ஸ்திதி வரத்தே ஒரு குரு உன்னை தேடின்னு வந்து உபதேசம் பண்ணுவார். நீ குருவை தேடின்னு போக வேண்டாம், நீ குருவை வரிச்சுட்டேன் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த குரு உன்னை தேடின்னு வர, அதுக்கு ஈஸ்வரன் காத்துன்னு இருக்கார். அதனால இப்போ அந்த பருவம் இல்லை உனக்கு. நீ இப்போ இதெல்லாம் இந்த சாதனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு வா. இதோட பலத்தினாலேயே அதை தாங்குற பலம் கிடைக்கும். அன்னைக்கு ஒரு சத்குரு வந்து உனக்கு மந்திரோபதேசம் பண்ணு, க்ஷேமா இருக்கலாம்ப்பா, போயிட்டு வா அப்படின்னு ஹிதோபதேசம் பண்ணா. இப்படி பெரியவா இவ்வளவு நேரம் செலவழிச்சு இந்த குழந்தைக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தைக்கு அந்த ஆளுக்கு புரிஞ்சுது. நாம் ஏதோ மந்திரம் நீ நினைச்சுட்டா நமக்கு வேணுங்கிறது நம்ம இது எதுக்கு சொல்லினா நமக்கு ஹிதம் எது பிரியம் எது அப்படிங்கிறது தெரியும். அது ஹிதத்தை சொல்றதுக்கு தான் குரு இருக்கார். அப்படி பார்த்து பண்ற பெரியவாளா எல்லாரையும் போகணும்னு சொன்னாக்க அவளுக்கு நஞ்சில ஈவரக்கம் இல்லாத விரட்டி அடிக்கிறான்னு ஆகும். அதனால ஏதோ நமக்கு ஹிதத்துக்கு எல்லாருக்கும் ஹிதத்துக்காக தான் பெரியவா அப்படி போகணும்னு சொல்றா. இப்படி இருக்கிற பெரியவா அந்த கங்காவதியில இருந்துன்றது 2 நாள் இருந்தா. அதுக்கப்புறம் அங்கேருந்து தன்னோட யாத்திரையை தொடர்ந்து எங்கெல்லாம் போறாங்கிறத நாம பார்க்கலாம்.